பார்த்தீங்களா அப்படின்ட்டு வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மீடியா கேபினட் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை தகவல்களை சொல்வதே. நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது தங்கலான் படத்தின் திரை விமர்சனம். தங்கலான் படத்தில் சியான் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கிஷோர் குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பா ரஞ்சித். ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். இந்த கதை உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, கோலார் தங்க வயல். இப்போ அது மூடப்பட்டு விட்டது. இந்தியாவிலேயே தங்கம் எடுக்கப்பட்ட இடம் கோலார் தங்க வயல். அங்கே தமிழர்கள் ஜாஸ்தியாக வாழ்ந்த இடம். அது மட்டும் இல்லை, ஆதிகால தமிழர்கள் அங்கே நிறைய பேர் இருந்தார்கள். இந்த கதை ஆதிவாசி ஜனங்கள், அதில் குறிப்பிடத்தகுந்தவர் விக்ரம், அவருடைய மனைவி பார்வதி, 3 குழந்தைங்க. அதாவது அடுத்து கட்டுவதற்கு உடுத்துவதற்கு சேலை வேட்டி இல்லாமல் திணறுகிற ஒரு கீழ்த்தட்டு மக்களுடைய கதை. அப்போ ராத்திரி விக்ரம் தன்னுடைய மனைவி பார்வதியை அணைக்க போகிறாரு. வழக்கம் போல் பசங்க குறுக்கப்படுத்துடுறாங்க. எப்பா எனக்கு தூக்கம் வர்ற கதை சொல்லுங்க அப்படின்னோடனே, பசங்க படுறா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ சொல்ல வேண்டாம், அப்பா தான் கதை சொல்லணும்னு சொன்னோன்னே அப்பா கதை சொல்ல ஆரம்பிக்கிறது. அதாவது இது பா ரஞ்சித்தின் கற்பனை கதைங்கிறத அதிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. அதோ தெரியுது பார்த்தியா, மலைக்கு பக்கத்தில் ஆனை மாதிரி ஒரு மலை இருக்கா, அங்கே ஒரு குளம்லாம் இருக்குது, அங்கே தங்கம் நிறைய கிடைக்கும். எங்கள் பாட்டை முப்பாட்டை எல்லாம் அந்த ஆற்றுல தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி தங்கம் பொடியை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தேவதை பேய் இருந்துச்சு, பேய் அந்த தங்கத்தை எடுக்க விடாமல் தடை பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறது தான் கதை. இதில் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துலேயும் வருது, புத்தர் சிலையும் வருது. புத்தர் எப்போ வந்தார் என்னங்கிறது தெரியல. ஏன்னா கற்பனை கதைங்கனால அது புத்தர்னு சொல்லலை. நான் புத்தர் சிலை அங்கே ஒன்று இருக்குது. அப்போது அங்கே மிராஸ் சார் முத்துக்குமார், அவர் வெள்ளைக்காரனுடைய ஏஜெண்டாக இருந்துக்கிட்டு அங்கே நிலவச்சு வந்தார் இருக்கார். அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களான விக்ரமன் குழுவினர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு எல்லா பத்திரத்தையும் இந்த ஆள் வாங்கி வச்சுக்கிட்டான். சொந்த நிலத்திலேயே கொத்தடிமைகளாக வாழ்ந்து கிடைக்கிற கொஞ்சம் கூலியை வச்சு வாழ்க்கை நடத்துகிறவங்க தான் விக்ரமன் கும்பல். அப்போ அந்த சமயத்தில் வெள்ளைக்காரர் துறை வரார், குதிரை டக்கு டக்கு டக்குன்னு வரார். நீங்கள்லாம் என் கூட வந்துருங்க, நல்ல வாழ்க்கை தரேன், உங்கள் பசங்கள்லாம் படிக்க வைக்கலான்னு சொல்கிறார். ஆனால் அந்த வெள்ளைக்கார துறை நல்லவர் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதை நம்பி விக்ரம் அல்லாத விக்ரத்தோடு சிலர் போகிறாங்க. போய் வெள்ளைக்காரன்ட்ட நான் எங்கள் ஊரில் உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அதனால் அந்த ஜமீன்தார் முத்துக்குமார், ஏண்டா நீங்கள்லாம் போயிட்டா வயக்காட்டில் எவன்டா வேலை செய்கிறதுன்னு திட்டுறாரு. அதாவது நிலச்சி வந்தார், அவர்களை கொத்தடிமைப்படுத்த நினைக்கிறார். வெள்ளைக்காரன்ட்ட போகிறாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் கொஞ்சம் ஈர மனசு உள்ளவன் தான். ஆனால் அவங்ககிட்ட வேலை செய்கிற அதிகாரி இருக்காங்களே, மோசமானவங்க. அதாவது வெள்ளைக்காரன் கொடுக்க சொன்னதே அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க. வெள்ளைக்காரன் ஒரு ஈர இதயத்தோடு பேசினா இவன் கனத்த இதயத்தோடு அவன் மாற்றி மாற்றி பேசுவான். அதான் கதை. அதாவது சொந்த ஊரில் பிழைக்க முடியல, தங்களை சொந்த இடத்துலையே அந்நியமாக வாழ்கிறாங்க, அடிமையாக. அந்த பக்கம் போகிற இடத்துலையும் வெள்ளைக்காரன் இவங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிமையாக வாழ வைக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த தங்கத்தை பேயாக இருந்து காப்பாற்றுறாரு மாளவிகா மோகன். இந்த 3 பேருக்குள்ள நடக்கிற மோதல், வேதனைகள், இதுதான் கதை. ஆனால் முதலே சொல்லுகிறேன், பா ரஞ்சித்திடம் இருந்து இப்படி ஒரு கற்பனை கதையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. விக்ரம் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய தோளில் சுமந்திருக்கிறவர் விக்ரம் தான். அருமையான நடிப்பு.
கமலஹாசன் தான் உலகநாயகன், நடிப்பின் நாயகன், நடிப்பின் பல்கலைக்கழகம், சிவாஜின்னு சொல்ல வாரிசு அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனால் இப்போ கமலஹாசனுக்கு வயசாகிடுச்சு. அடுத்து வர ஜென்ரேஷனில் விக்ரம் தான் அந்த இடத்த பிடிக்கிறது. அருமையான நடிப்பு. அதாவது அந்த அடிமையாக இருந்தாலும் அந்த போர்க்கணும் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்ட்டு நரி, புலி, சிங்கம், குதிரை இத்தனை பாவனைகளையும் ஒரே இதை காட்டுறாரு விக்ரம். அதாவது வேற எந்த நடிகரும் இந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்க முடியாது. முடிச்சா தோற்றுருவாங்க, படம் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த அளவுக்கு அருமையான நடிப்புங்க. மனுஷன் சேத்துல புரள்றாரு, தண்ணிக்குள்ள புரள்றாரு, அவ்வளோ பெரிய விக்கத்துக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி குரோதம் இல்லை எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு விக்ரம். இந்த படத்தை உட்கார்ந்து பார்க்க வச்சிருக்காரு விக்ரம். அதான் உண்மை. இது விக்ரத்தோட படம். நடிப்பின் எல்லைக்கே பரிணாம வளர்ச்சியை காட்டியிருக்கிறார் விக்ரம். அடுத்து பார்வதி மேனன். இந்த படத்தில் பார்வதி மேனன் உட்பட எல்லாருமே அருமையான நடிப்பு. பார்வதி மேனன் கேரளாவிலேருந்து இறக்குமதின்னு சொன்னால் கூட அந்த கணவன் வேறு இடத்துக்கு போகிறேங்கிறான், ஏமாந்துடுறான், குழந்தைகளுக்கு சோறு கொடுக்க வழி இல்லை, சாப்பாடு கிடைக்க வழி இல்லை, இப்படி பலவிதமான விஷயங்களை பாவனைகள் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்வதி. பசுபதி எப்பேற்பட்ட பச்சை தமிழ நடிகை. அவர் பேசுறது ஒரு இடம் புரியலைங்க. இந்த வடநாட்டு, அதாவது வடார்காடு மாவட்டம் வேலூரில் உள்ள தமிழர்கள்லாம் எப்படி தான் சொல்லுவாங்க, அது இல்லை நீ வா வா இப்படி பேசியிருக்காரு. புரியவே இல்லை. ரொம்ப ஒத்து கவனிச்சாதான் ஓ நம்ம பசுபதியா, வெயில் பசுபதியா அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அவரும் நல்ல தன்னுடைய பாவனைகளை காமிச்சிருக்காரு. அந்த பசுபதி என்பதை மறந்து அந்த காட்டுவாசியாகவே வாழ்ந்திருக்காரு. அதுமாதிரி மாளவிகா மோகனன் பேயை உருட்டுன்னு உருட்டுறாரு. அதேமாதிரி ஜமீன்தாராக வருகிற முத்துக்குமாரும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதிகமாக அவருக்கு வசனம் இல்லை, சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்துட்டு போகிறாருன்னு நாம் சொல்ல முடியும். இந்த படத்தில் ரெண்டு தமிழ் கேரக்டர்கள். ஒன்று முத்துக்குமாரோடைய மனைவி பட்டு சேலையில் வர்றாரு, பட்டு வேட்டியில் வர்றாரு. மற்றபடி அந்த வெள்ளைக்காரன் தான் ஒரே பண்டு வேற சீட்டில் துப்பாக்கி போட்டு வருவான். அதேமாதிரி விக்ரமும் தனக்கு அந்த பேண்ட் சீட்டை கிடைச்ச உடனே அந்த குதிரையில் ஒரு சவாரி பண்ணிட்டு வந்து அப்படி பார்வை பார்ப்பார் பாருங்க, நான் பெரிய மனுஷன் ஆகிட்டேன், படா படா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாட்டை நம்ம மனதை கசக்கிற மாதிரி வெளிப்படுத்தியிருக்காரு விக்ரம். இந்த படத்தில் டின்ட்டு, அதாவது நம்ம கேஜிஎஃப்பில் பார்த்தது, அரவானில் பார்த்தது, பரதேசியில் பார்த்தது, இந்த டின்ட்டு அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கிறது வேறு டென்ட்டு. இது வெறும் அந்த கேவா கலர், அலிபாபா 42 பார்த்த மாதிரி ஒரு கேவா கலர் சிவப்பு மட்டும்தான் தெரியுது. ஆரம்ப கட்டத்துலலாம் ப்ளூ விஷே விட்டார் ரஞ்சித். அதனால் அந்த அந்த ஏழை மக்கள், சோத்துக்கு இல்லாத மக்கள், அந்த அதாவது மலைவாசி மக்களுடைய வாழ்க்கையை இயல்பாக படம் பிடிச்சு காட்டியிருக்காரு கிஷோர்குமார். ஒளிப்பதிவு ஆகா ஓஹோ பேஷ் பேஷ். அதே மாதிரி இது வரைக்கும் ஜிவி பிரகாஷ்குமார் எத்தனையோ படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, பாடல் போட்டிருக்காரு. அதில் நமக்கு நிறைய குத்துப்பாட்டு மெலோடி சாங்காக இருந்திருக்கு. இந்த படத்தில் யார் மியூசிக் போட்டது? ஜிவி பிரகாஷா? நம்பவே முடியலப்பா. 3 பாட்டு பிரமாதமான தெம்மாங்கு ப்ளஸ் அந்த மலைஜாதி மக்களுக்கு ஏற்றபடி அருமையாக பாட்டு போட்டிருக்காரு. அதாவது வேற ஒரு உலகத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். ஜிவி பிரகாஷ்குமார் எனக்கு இப்படியும் இசையமைக்க தெரியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்த படத்தில். ஜிவி பிரகாஷ்குமாருக்கு சுழுக்க எடுத்திருக்காரு ரஞ்சித். அதாவது சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கிலே வளர்ந்தவர் ரஞ்சித். இந்த படத்தில் அவர் மாதிரியே போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். அதேமாதிரி பின்னணி இசையும் சும்மா கன் மாதிரி இருக்குது ஜிவி பிரகாஷ்குமாரோடையது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் புத்தர் சிலை, அதுமாதிரி நாராயணா அப்போ கூட பாருங்கள், இந்த பசுபதி டைலாக் சொல்லுவார், பணம் கிடைச்ச பிறகு நாராயணா உனக்கு ஒரு கோயில் கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லுவார். அப்போ கூட அந்த ஆன்மீகத்தின் மீது அந்த மலைவாசி மக்களுக்கும் எவ்வளோ ஈர்ப்பு இருந்ததுங்கிற படத்தில் நல்லா வெளிப்படுத்திடுவார் பசுபதி. கொத்தடிமையாக இருக்கிற காரணமே அவங்க படிப்பறிவு இல்லாததான். அதனால் இந்த படத்தின் மூலம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லோருமே படியுங்கள். படித்தா நீங்கள் அடிமையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு
வராது. அதைத்தான் பார்த்தீங்கன்னா மாமன்னன் படத்தில் அழகா சொல்லியிருப்பாரு மாரி செல்வராஜ். என்ன காரணம்னா, படித்த மகன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். படிக்காத வடிவேலு, ஐயா சாமி உங்கள் முன்னால் உட்கார மாட்டேம்மா, தெரியுதா? எனவே சாதி வேதம் விளைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அது இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜாக வருது. எந்த கேரக்டர்னாலும் ஜமா வச்சவன் நான் அப்படின்னு சவாலை விட்டு சொல்லியிருக்கார் விக்ரம். விக்ரமனுடைய நடிப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பாக அவர்கிட்ட பார்க்கலாம். நேயர்களே, இதுவரையிலும் தங்கலான் படத்தை விமர்சனத்தை பார்த்து ரசிப்பீர்கள் நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.